இப்படியே நடந்துட்டு இருந்தது அப்படின்னா தமிழ்நாடு இன்னொரு 5-10 வருஷத்துல 2வது சோமாலியாவா மாறும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் வேணா இந்த வீடியோ பாருங்க. ஒரு நாளைக்கு 3000 5000 லோடு நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலைகள் வெஸ்டர்ன் காட்ஸை வெட்டி கேரளாக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது அவன் போர்ட் கட்டுறக்கும் அவன் வீடு கட்டுறக்கும் அவன் ரோடு போடுறக்கும் நம்ம ஊர்ல இருந்து மலையை உடச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரி, அவனை தப்பு சொல்ல முடியாது, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பர்மிஷன் கொடுத்தங்காட்டி தான் நடந்தது. ஒரு விஷயத்தை தெளிவா யோசிச்சு பாருங்க. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வரக்கூடிய எலெக்ஷன்ல நின்று அவன் 50 தலைமுறைக்கு தேவையான சொத்தை சேர்த்து வச்சிடறான். ஆனா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வரக்கூடிய எலெக்ஷன்ல ஓட்டு போறவனோட நிலைமை அடுத்த வேலை சொத்துக்கு என்ன பண்றது தெரியாம இருக்குது. இதுதான் உண்மை. சரி, இதுல அரசியல் எங்கிருந்து வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசு அதிகாரியும் ஒரு அரசியல் தலைவரும் இதுல உள் இல்லாம ஒரு செங்கல் கூட நம்ம தமிழ்நாடு விட்டு போகாது. ஏன்னா அவ்வளவு பேப்பர்ஸ் அவ்வளவு டாக்குமெண்ட் இருக்கு இதுல. இதை நீங்க என்னதான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் இது ஒரு நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ், அதாவது போனா நம்மளுக்கு திரும்பி கிடைக்காது. எங்கேயோ என்னமோ பண்ணிட்டு போறானு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஓரத்தில் இடிச்சிட்டு இருக்கானுங்க, நான் கேட்காம பக்கத்து வீட்டுக்காரன கேட்பான். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு பணங்கா சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கறத 2வது விஷயம். இருக்கிற இடம், சாப்பாடுக்கு நல்ல சாப்பாடு, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வச்சுட்டு போனாலே அது பெரிய சொத்து.